காலையில் இங்கே ஒரு 7 குட்டி இருக்குல்லப்பா. நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த 7 குட்டியில் ஒரு குட்டியை வந்து ஒரு தெருநாய் வந்து கடிச்சிட்டு போயிடுச்சுப்பா. பாவம்ப்பா, காலிலேருந்து நான் அழுதுகிட்டே கிடந்தேன். இதுங்களுக்கு நம்மளை விட்டால் யாருப்பா இருக்கா? பாவம் தானேப்பா. இங்கே சோறு வச்சா சண்டைக்கு வராங்க, தண்ணி வச்சா சண்டைக்கு வர்றாங்க. என்னப்பா பண்ணுறது? நான் இருக்கிறதே வாடகை வீடு. இந்த நாய்ங்கெல்லாம் காலையில் ரொம்ப பயந்துருச்சுப்பா. பாருங்கப்பா, இந்த நாயை தப்பா கடிச்சிருச்சு. நான் வெளியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு வெளியில் காட்டுறேன். ரொம்ப கொடுமையாக இருக்குப்பா, பார்க்கவே முடியலப்பா. பாவம்ப்பா, சாப்பாடு கடந்து கஷ்டப்படுதுங்க, தண்ணிக்கு கடந்து கஷ்டப்படுதுங்க. இவங்க அம்மா காலையில் இப்போ தான் என்கிட்ட அழுது சொல்கிறான், என் நாய்க்குட்டியை கடிக்கிது, வந்து காப்பாற்றுங்கிறா. என்னால் என்னப்பா பண்ண முடியும்? நான் மாடி வீட்டில் இருக்கேன். குடுன்னு அப்புறம் ஒடியாந்து இந்த பிறகு குச்சியெல்லாம் வச்சு விரட்டி விட்டேன்ப்பா. விரட்டி விட்டுட்டு என்னால் முடிஞ்சதானப்பா நான் பார்க்க முடியும். நீங்கள் பாருங்கப்பா, கத்தாத அது பயப்படுதுப்பா, ரொம்ப பயப்படுதுப்பா. எப்படி கடிச்சிருக்கு பார்த்தியா? எப்படி கடிச்சிருக்குங்க பாருங்கப்பா. பாவம்ல உங்கள் அம்மா பாருங்க. என் குட்டி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குது. ஒன்றும் பண்ணல, பார்க்குறேன். இங்கே பாருங்கப்பா, மூஞ்சி எப்படி வீங்கிருக்கு பாருங்கப்பா. போட்டு நல்லா கடிச்சிருச்சுப்பா. நான் வந்து மேலேருந்து ஒடியாந்து ஏதோ காப்பாற்றப்பட்ட பாடு பெருந்தாருங்க. பல்லு பட்டிருக்கா, 3 இடத்துல போட்டு மூஞ்சிலே கடிச்சிருச்சுப்பா. நான் என்னப்பா பண்ணுறது? என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன். அது பயந்துட்டு படுத்துக்குது. தெரியுதா உங்களுக்கு? வாயே திறக்க முடியலப்பா. அதனால் வாயிலே கடிச்சிருச்சுப்பா நல்லா. பாவம்ப்பா, கஷ்டமாக இருக்கு. நானும் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஒரு மாத்திரை போட்டு வச்சுருக்கேன், மருந்து போட்டிருக்கேன், எல்லாமே என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன்ப்பா. இந்தா வா வா, இந்தா 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 வா, இந்தாடி இந்தா. வாய்க்குள்ளெலாம் ரத்தம் வருதுப்பா. நான் என்னப்பா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குப்பா, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சாப்பாடே அதனால் சாப்பிட முடியலப்பா. சாப்பாடே அதனால் சாப்பிட முடியல. வாய் ஃபுல்லாக கடிச்சிருச்சுப்பா. வாயை போட்டு கடிச்சிருச்சு, மூஞ்சியை போட்டு கடிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் போய் அடாப்ஷன் யார்கிட்டப்பா கேட்குறது? அடாப்ஷன் பண்ணி கேட்குறேன்னு சொல்லுங்கள். நாங்கள் இருக்கிறதே வாடகை வீடுப்பா. இந்த நாய்ங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுனாலே பாதி நான் வீடு காலி பண்ணுறேன்ப்பா. ஆமாம், இதுங்க என்னை நம்பி ஒடியாருதுங்களா, இதனாலே மனசங்கடம் ஆகுது. எல்லாரும் என்னை திட்டுறாங்க, நாய்க்கு ஏன் சாப்பாடு வைக்கிறீங்கன்னு கேட்டு. என்னப்பா பண்ணுறது? பாருங்கள், பாவம் தானே. இதுக்கு ஒரு நேரம் சோறு வைக்கிறதுல நம்ம என்னப்பா ஆகிட போகிறோம் சொல்லுங்கள். தயவுசெய்து ரோட்டில் உள்ள நாய்ங்களுக்கு கொஞ்சம் சோறு வைங்கப்பா, தண்ணி வைங்கப்பா. ஏதோ ஒரு நாய் இப்போ இந்த தெரு நாய் இல்லைப்பா, எங்கிட்டோ உள்ள நாய் ஒரு நாய் காலையில் வந்துச்சுப்பா. வந்து போட்டு அந்த நாயை கடின்னு கடிச்சிருச்சுப்பா. நான் சத்தம் கேட்டோன்னு திப்புன்னு ஓடியாந்தேன். கொஞ்சம் நான் வரலைன்னா எல்லா நாயுமே கடிச்சிருக்குப்பா அந்த நாய். நான் கூட ஓடியாந்து பார்த்ததுனால அந்த ஒரு நாயை மட்டும் என்னால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இல்லைனா என்னால் காப்பாற்றிருக்க முடியாதுப்பா. எல்லா நாயுமே என்னை கடிச்சிட்டு போயிருக்கோம். அதுலேருந்து இதுங்க என்னை பார்த்தாவே பயப்படுதுங்க. என்கிட்ட குடுன்னு ஓடியாருங்க கொஞ்சிறதுக்கு. என் பின்னாடியே வருங்கப்பா. அந்த நாய் காலையில் வந்துட்டு போனதுலேருந்து என் பின்னாடி வரமாட்டேங்குதுங்க. என்னை பார்த்தாவே பயப்படுதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அம்மா காலையில் அழுததை நான் வீடியோ எடுக்கலை. நான் அப்போதைக்கு அவசரத்தில் ஓடியாந்துட்டேன்ப்பா, என்னமோ ஏதோன்ட்டு. அது அழுகையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அழுதுச்சுப்பா உங்கள் அம்மா.
என் குட்டியை கடிச்சிருச்சு காப்பாற்று அப்படின்ட்டு. மனசு ரொம்ப வலிக்குதுப்பா, மனசு ரொம்ப வலிக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு மாத்திரை கொடுத்துருக்கேன், மருந்து போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன்ப்பா. அது 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாத்திரை கொடுக்கணுமா. அது வாயே திறக்க மாட்டேங்குது, வாய் ஃபுல்லாக புண்ணாக இருக்குப்பா. வாயிலே கடிச்சிருச்சுப்பா அந்த நாய். நான் என்னப்பா பண்ணுறது? இவ தான் பிளாக்கி, இவன் ரொம்ப பாசக்காரன். பிளாக்கி ரொம்ப பாசக்காரன்ப்பா, ரொம்ப அன்பாக இருப்பான், ரொம்ப பாசமாக இருப்பான். எப்படி இருக்கான் பார்த்தீங்களா, அழகா. ரொம்ப பாசமாக இருப்பான், ரொம்ப மரியாதை கொடுப்பான். பிளாக்கி இதுவும் நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம்ப்பா. ஐயோ, நான் கிண்ணத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. எனக்கு இதுங்க கடிப்பட்டதில் இருந்தேன் ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. சாப்பாடு பிடிக்கலை, பாவம். என்ன பண்ணுறது? நான் இன்னும் 1 மாதம் தான் இந்த ஏரியாவில் இருப்பேன். 1 மாதத்துக்கு அப்புறம் இதுங்களுக்கு யார் சாப்பாடு போடுவா, யார் தண்ணி வைப்பா? யாருமே இங்கே ஒரு வேளை சோறு கூட வைக்க மாட்டேங்கிறாங்கப்பா. தூக்கி குப்பையில் கொட்டுறாங்க சாப்பாட்டை. அதை அள்ளி வச்சு அந்த நாய்ங்க திங்கும். இதுங்களுக்கு வைக்க மாட்டேங்கிறாங்கப்பா. மனுஷங்க ஏன்ப்பா இப்படி இருக்காங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் செய்யலைன்னா பேசாமல் இருந்துருங்க. செய்கிறவங்கள செய்ய வேண்டாம்னு சொல்லாதீங்கப்பா, தயவு செய்து. இதுங்களுக்கு என்னப்பா தெரியும்? இதுங்களுக்கு என்ன தெரியும்? நல்லவங்க யாருன்னு தெரியுமா? கெட்டவங்க யாருன்னு தெரியுமா? பாசம் யார் வைக்கிறாங்கன்னு தெரியுமா? பாசம் யார் வைக்கலன்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாதுப்பா அதுங்களுக்கு. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நினைக்கும். முடியலப்பா என்னால், இதுங்களை பார்த்து பார்த்து என்னால் முடியல. இன்னும் 1 மாதம் டைம். அதுக்கப்புறம் நான் வீடு காலி பண்ணிட்டேன்னா இதுங்களை யார் பார்ப்பான்னு தெரியலை. கடவுள் விட்ட வழி. எப்படி வாலாட்டுது பார்த்தீங்களா அழகா? ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. கடவுள் தான் காப்பாற்றினதுங்கள. அவன் பாருங்க, இவன் வந்து அவன் பயப்படுவான். அவன் பெரிய டான் இந்த ஏரியாவில்.